மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு பால்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். சார், இப்ப இந்த டெல்லியில நடந்த தேர்தல் இது இனிமேவாச்சு இந்தியா கூட்டணி பாடம் கற்குமா? ஏன்னா 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை பிடித்திருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாடு முழுவதும் பரபரப்பா பேசப்படக்கூடிய 2 தலைப்புகள்ல ஒண்ணு டெல்லி தேர்தலில் இந்தியா கூட்டணி இன்னமும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று எழுத்து ஊடகம், காட்சி ஊடகம் இவை அனைத்தும் பேசப்படுகின்றன. 2வது பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா, கும்பமேளாவில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை கவனிக்க தவறிய ஒன்றிய உத்தரப்பிரதேச அரசுகள். இதுல இந்தியாவினுடைய 2026 ஆண்டு எப்படி போகணுன்றதுக்கு நம்முடைய இந்த கேள்வியும் அதற்கான பதிலும் மக்களுக்கும் வாசகர்களுக்கும் ஒரு நல்ல கருத்தை பதிவிட செய்யும். குறிப்பா இந்தியா கூட்டணிக்கு ஆலோசனை கூட்டங்கள் நடக்கின்ற போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய பேச்சாளர்களாக, தலைவர்களாக பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சி சார்பா, இன்னொருத்தர் வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்தியா கூட்டணியில அப்பப்ப சில விஷயங்கள்ல முரண்பட்டு பேசுறவங்க. இந்த தேர்தல் அறிவிச்ச உடனே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், குறிப்பா சமாஜ்வாடி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள், லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்கள் எல்லாருமே இந்த 2 கட்சியும் ஒரு சரியான பாலத்தை காங்கிரஸ் கட்சி முன்முயற்சி எடுத்து செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா, போன தேர்தலையும் காங்கிரஸுக்கு அங்க பங்கு இல்ல, ஒண்ணுதான். இந்த தேர்தலுடைய முடிவும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான், முன்னேற்றம் கிடையாது. இந்த தேர்தலினுடைய மொத்த 8ஆம் தேதிக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13 தொகுதிகள்ல வித்தியாசங்கள் குறைவு. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா 11 தொகுதியில 1325 வாக்குகளுக்கு கீழே. ஆம் ஆத்மி கட்சி இப்ப வாங்கி இருக்கிறது 22 தொகுதிகள். 2 சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா 62, 67, 70 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 62, 67 வைத்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியிடம் இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் பொறுப்போட பேசியிருந்து ஒரு விட்டு கொடுக்கும் அணுகுமுறையில இருந்திருந்தாங்கன்னு சொன்னா 13 தொகுதிகள் கூடுதலா ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்திருக்கும்னு அரசியல் அந்த ஆங்கில பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 20 13 சேர்த்தீங்கன்னா 35, 70ல 36 தொகுதி இருந்ததுன்னா சட்டமன்றத்துல யாரு அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கும். இவர்கள் விட்டு கொடுக்காததுனால பாத்தீங்கன்னு சொன்னா 27 ஆண்டுகள் கழித்து அந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது அவங்க பெற்ற வெற்றி அல்ல, நாம் விட்டு கொடுத்த வெற்றி. இந்தியா கூட்டணி பொறுப்பற்ற தன்மையில் செயல்பட்டதுனால விட்டு கொடுத்த வெற்றி. இது கூட அரசியல் தலைவர்கள் என்ன ஆய்வு பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு 7 மாசத்துக்குள்ள 42 லட்சம் 7 மாசத்துக்குள்ள 42 லட்சம் வாக்காளர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார். டெல்லிக்கு உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற பகுதிகளில் இருந்து வந்திருக்கிற அதிகபட்சமான வசதி படைத்த பின்னணியை கொண்டவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். மத்திய அரசுடைய உயர்ந்த அதிகாரிகளுடைய வாக்குகள் கூடியிருக்கின்றன. இப்ப நீங்க இந்த நேரத்துல தேர்தல் கமிஷன் எப்படி செயல்பட்டதுன்றது நமக்கு தெரியும். 8வது ஊதிய குழு மத்திய அரசு அமைக்கும். ஆட்டோமேட்டிக்கா மிடில் கிளாஸ், மொத்த வாக்காளர்கள 40% மேலாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸுடைய வாக்குகளை பெறுவதற்கு அந்த அறிவிப்பு. 12 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வரி கட்ட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 1.25 கோடி மக்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் ஆகிற ஒரு அறிவிப்பை நிர்மலா சீதாராமன் இந்த நேரத்துல வெளியிட்டிருக்கிறாங்க. 3வதா பாத்தீங்கன்னு சொன்னா, கவர்ச்சி பேச்சாளராக ஆதித்யநாத், நீங்க உத்தரப்பிரதேச கும்பமேளாவில போய் என்ன புண்ணியத்தை அடைவீர்களோ
அந்த புண்ணியவான் இங்கே வராரு என்று இந்து மக்களினுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இது இந்த எந்த பின்னணியில பார்க்கணும்னு சொன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல திட்டமிட்டு பல குற்றச்சாட்டுகள்ல அவர் மேல வழக்குகள் இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஆடம்பர மாளிகையை உருவாக்கியது டெல்லி மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சுணக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. பிரச்சாரத்துல ஒரே ஆளை நம்பி மட்டுமே ஆம் ஆத்மி கட்சி பிரச்சாரம் செய்தால் வெற்றியை நோக்கி செல்ல முடியாது. அதுல இந்துக்கள் வாக்கு பாஜக வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, சிறுபான்மையினர் வாக்குகளை கூட ஆம் ஆத்மியும் வாங்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஆமா, அதாவது சிறுபான்மையினருடைய வாக்குகளை ஆம் ஆத்மி வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளல. அதாவது நீங்க அந்த புல்டோசர் மூலமாக டெல்லியில இருக்கக்கூடிய கட்டப்பட்ட வீடுகளை இடிக்க வரும்போது அங்க நின்று இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னு சொன்னா ஆம் ஆத்மி கட்சி தான். ஆனால் அங்க காங்கிரஸ் வந்தது, இடதுசாரிகள் வந்தார்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் வந்தாங்க. அப்போ ஒரு பாதுகாப்பு தன்மையை ஆம் ஆத்மி கட்சியிடம் மைனாரிட்டி ஆட்கள் எதிர்பார்க்கல. காங்கிரசுக்கு போட்ட ஓட்டு பயனற்ற ஓட்டா மாறி இருக்கு. இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கி இருக்கிறது. பஞ்சாப்ல சண்டிகாரனுடைய மேயர் தேர்தல்ல ஆம் ஆத்மியை சேர்ந்தவர்களை விலைக்கு வாங்கி 3வது நிலையில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி மேயரா வந்துட்டாங்க. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் வரல. இப்போ அந்த குறி எங்க போகுதுன்னு சொன்னா, பஞ்சாப்ல அடுத்த தேர்தலுக்கு முன்னாலேயே ஆம் ஆத்மியில இருக்கக்கூடிய ஆட்களை விலைக்கு வாங்கி பஞ்சாப் ஆட்சியை அவர்கள் எடுக்கலாம் என்ற முயற்சி என்பது மேற்கொள்ளப்படுகிறது. ஆம் ஆத்மியினுடைய கெஜ்ரிவால் பஞ்சாபுக்கு போயிருக்கிறாரு. பஞ்சாப் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அனுபவத்தை உணர்ந்து காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் திறமையாக செயல்பட்டால் மட்டுமே சாத்தியமாக இருக்கும். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, இவங்க 2 பேருமே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய ஜனநாயக தன்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பண ஆதிக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பொறுப்போடு எதிர்கட்சிகளும் செயல்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில போனா இந்த நாட்டுக்கு சிறப்பாக அமையும் என்றுதான் நம்முடைய கருத்து. ஆனா சார், இதுல பாஜக ஒரு பக்கம் சொல்றதா இருந்தாலும் இப்ப பஞ்சாப் காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா 30 ஆம் ஆத்மி எம்எல்ஏ அங்க கூட தான் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது பஞ்சாப்ல 2 விதமான காங்கிரஸ் இருக்கு. உங்களுக்கு பஞ்சாபினுடைய நீண்டகால முதல்வரா நம்ம காங்கிரசினுடைய ஒரு தலைவர் இருந்தாரு. அவர் திடீர்னு ஒரு கட்சியை உருவாக்கி அப்படியே பிஜேபிக்கு போனார். அப்போ நீங்க வச்சிருக்கக்கூடிய காங்கிரசினுடைய மிகப்பெரிய ஆள் கூட ராகுல் காந்தியினுடைய டச்சோ கார்கேவனுடைய டச்சோ இருந்தா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா சில நெருக்கடிகளை பாரதிய ஜனதா கட்சி வழக்கம் போல கொடுத்தா நமக்கு அது ஆபத்தாக முடியும்னு தான் அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க. கெஜ்ரிவால் அங்க போயிருக்காரு, சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கக்கூடிய ஆட்களை பூரா உட்கார வச்சு பேசியிருக்காரு. அநேகமா அந்த தடுக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆம் ஆத்மி இருக்கிறதுனா இப்ப பஞ்சாப்ல மட்டும்தான் இருக்கு. இப்ப அது கட்டெரும்பா தேஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. ஏன்னா அங்க போயிட்டு ஒரு சிஎம் ஆக போறாரு அப்படிங்கிற செய்திகளும் வெளிவர தொடங்கி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? 2 தான் விஷயம். அதை நாம் என்ன யோசிக்கணும்னா, பஞ்சாப்ல மான் முதலமைச்சராக வரமாட்டார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. மான் முதலமைச்சராக மிகப்பெரிய பலமாக இருந்தது ஆம் ஆத்மியினுடைய கட்சியினுடைய செயல்பாடு மட்டுமில்ல, காங்கிரசினுடைய செயல்பாடு. இன்னமும் கூடுதலா பிஜேபிக்கு பக்கபலமா இருந்த அகாலிதள் பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே வந்தது. அப்போ அகாலிதள் வெளியே வந்ததுனால எதிரியினுடைய கூடாரம் களைவதும் நாம 2 கட்சி ஒன்னா சேர்ந்ததும் பஞ்சாப்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. ஜெயிக்க மாட்டார்னு நினைச்ச மான் ஆம் ஆத்மி கட்சியில வந்தாரு. நல்ல நேம்லயும் இப்ப நிறைய சீர்திருத்த நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வராரு. நீங்க டெல்லியில கூட கல்விக்கும் சுகாதாரத்திற்கும் சிறப்பு செய்தவர் கெஜ்ரிவால் தான். ஆனால் அதை தாண்டி பணம், மற்ற ஜனநாயக மீறல் நடவடிக்கைகள், வழக்குகள், இதுதான் வெற்றியை தீர்மானிச்சிருக்கு. அதனால பஞ்சாப்ல கூடுதல் அக்கறையோட பொறுப்போட செயல்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அது மாதிரி இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் வேறு மாநிலத்துக்கு திருப்பி விடுறாங்க. குறிப்பா இப்ப சமீபத்தில் 2152 கோடி ரூபாய்க்கான நிதி கூட வேறு மாநிலங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறதுன்னு தமிழக முதல்வர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை எப்படி பாக்குறது சார்? அதாவது தமிழ்நாட்டினுடைய கல்வியாளர்களும் இந்த பிரச்சனையில தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்ற கோபமும் மாணவர்கள், ஆசிரியர்கள், அரசு அதிகாரிகள் உட்பட அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, போராட வேண்டிய பிரச்சனை இது.
குறிப்பா நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி இதனுடைய வரலாறு வாசகர்களுக்கு தெரியணும்னு சொன்னா, எமர்ஜென்சி பீரியட்ல இந்திரா காந்தியினுடைய அவசர சட்டத்தின் மூலமாக அரசியலமைப்பு சட்டம் 42 ஒரு பிரிவினை திருத்தியதன் மூலமாக மாநில அரசு பட்டியலில் இருந்து மத்திய மாநில பொறுப்புக்கு மாற்றப்பட்டது. 77க்கு பின்னால ஆட்சியில இருந்த பிஜேபி முதல் பீரியடு நம்முடைய அவரு அத்வானிக்கு முன்னாடி இருந்த நம்முடைய வாஜ்பாய் காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி பிரச்சனையில அவங்க கவனம் செலுத்தவில்லை. மோடி வந்ததுக்கு அப்புறம் குறிப்பா மோடி 2.0 இப்ப 3.0 இந்த இரண்டாவது மூன்றாவது தடவையில அவங்க எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை கல்வி தளத்தை நாசம் செய்து வரலாற்றை மாற்றி அமைப்பது. அது ஒரு பெரிய விவாதம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா 2158 கோடி ரூபாய் நமக்கு தர வேண்டியது என்று பலமுறை வலியுறுத்தியும் கூட அவங்க அது தராததுக்கான காரணம் ஜனநாயக மீறல். நீங்க எந்த ஒரு மாநில அரசையும் குறிப்பா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இப்படி போன்ற மாநிலங்களில் அவர்களுடைய கல்வி திட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனையை காசை அல்லது அதிகார வரம்புகளை வேற ஒரு ஸ்கீம்ல நீங்க சேரல, ஆகவே நாங்கள் உங்களுக்கு அந்த இதை தரமாட்டோம் அப்படின்னு சொல்றது ஆரோக்கியமானது இல்லை. அது என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா, புதிய கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை இதுல எல்லாம் சேராததான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய தமிழகத்தினுடைய வரலாறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருவாக்கம், இந்திரா காந்தியினுடைய பீரியடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காங்கிரசின் வரலாறு, இதை பூரா தமிழக மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா மாநில அரசு கல்வி பொறுப்பு பட்டியலில் உள்ளதை மாநில பிளஸ் ஒன்றியம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஒன்றிய மாநிலம் வரல. இவங்க இந்த 2020 நாம ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணத்தை நாம சொன்ன பிறகும் மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் கல்வி பின்புலம் உள்ளவர் அல்ல. அவரு இதை வியாபாரம் ஆக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைச்சர் தான். நீங்க இந்த 2158 நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால நம்மளுக்கு நம்முடைய நிலைமை நாம சொன்னாலும் கூட 11 வருடமாக கல்விக்கு 1977 2015 வரைக்கும் உள்ள விஷயங்களை நம்ம அப்படியே ஓரமா வச்சுட்டு 19-24 2019 2024 இப்ப நீங்க 2025 என்ன நீங்க நாங்க அந்த ஸ்கீம்ல சேர்றோம் சேரல, மும்மொழி திட்டத்தை நாம ஆதரிக்கிறோம் ஆதரிக்கல, ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் கல்விக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணும்னு ஒரு விவாதம் நடந்தது. நம்ம கேட்டது குறைந்தபட்சம் 6%. நீங்க ஒரு 3% கொடுத்திருந்தா பரவாயில்ல. நமக்கு கொடுத்திருக்கிறது 0.476 0.5 வச்சுக்கோங்க. இது தொடக்க கல்விக்கு. ஆரம்ப கல்வின்றது 0 நம்முடைய 1ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் 7ஆம் கிளாஸ் வரைக்கும் வரீங்க பாருங்க. அதுக்கே நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய கொடுக்கணும், கொடுக்கல. பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி வடக்கு மாநிலங்கள்ல இல்ல, ஆகவே நாங்க கொடுக்கல. கொஞ்சம் கல்வியில வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது என்ற ஒரு பதிலை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, அவங்க அப்படி சொல்லல, நாம ஏற்றுக்கொண்டாலும் கூட உயர்கல்விக்கு நீங்க எவ்வளவு கொடுத்திருக்கணும்? உயர்கல்விக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 12,467 கோடி ரூபாய் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. நாம கேட்டது 24,500 கோடி ரூபாய். நமக்கு இப்ப கொடுத்திருக்கிறது 15,000 கோடி ரூபாய். ஒரு 0.5 கூட நீங்க ஏற்றல. இதுல எப்படி கல்வியினுடைய வளர்ச்சியை நீங்க உறுதிப்படுத்த முடியும்? நாங்க கல்வியில ஏற்கனவே செலவு பண்ண காசை தமிழ்நாட்டுக்கு நீ எப்ப திருப்பி கொடுப்ப? யூனிவர்சிட்டி, அதாவது ஆராய்ச்சி கல்வி பல்கலைக்கழகத்திற்கும் மேல உள்ளது 73,100 கோடி ரூபாய் ஏற்கனவே நம்ம செலவு பண்ணது. நாம கேட்டது 1,15,000 கோடி ரூபாய். நமக்கு கொடுத்திருக்கிறது 74,000 கோடி ரூபாய். 0.1. இது கல்வியை திட்டமிட்டு இந்த யுஜிசி அமைப்பு விதியை திருத்தியதனால், பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தியதால் மொத்தமாக கல்வி பின்புலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள் 100 நல்ல பல்கலைக்கழகத்துல 4 பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை கீழே தள்ளுது. சரி, அடுத்தது நீங்க எங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா, நம்முடைய மக்களுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்கணும், எவ்வளவு ரூபாய் நாங்க கேட்டோன்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன். இந்தியா பூரா நீங்க கல்விக்கு காசு கொடுக்காததுனால
இந்த நாடு எவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரு 3 புள்ளி விவரங்களை ஒயர் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறான். குறைஞ்ச வெயிட் உள்ள மக்கள் 9% 17% மாறி இருக்கான். 6% ஆயிருக்கான் 3%ல இருந்து. உயரம் கம்மி, மினிமம் ஹைட் வேணும்னு சொல்றோம் பாருங்க, அந்த மினிமம் ஹைட்டுக்கு கீழே 37%, 25% தான் ஏற்கனவே நாம இருந்தோம். அப்போ பலவீனமான நாடு இல்ல, பலவீனமான நாடு, நோஞ்சான் நாடு. நோஞ்சான் நாடாக இருப்பதற்கு தேவையான அலாட்மெண்ட்டை இந்த அரசு கொடுத்துட்டு நான் ஆரோக்கியமா கொடுத்துருக்கிறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்தை அணுகிய போது உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, மாற்றப்பட்ட பட்டியல் உண்ணுதா இருந்தா நீ முடிவெடுக்கலாம், அவசர சட்டத்தின் மூலம் அனைத்து முடிவுகளையும் நீ எடுக்க முடியாது. மாநிலத்தோடு மாநில கவர்னர் இன்னமும் கூடுதல் பொறுப்போடு செயல்பட்டு இந்த விஷயத்திற்கு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. இதுல என்ன நல்ல விஷயம் சொன்னா, மாணவர்கள் கொதித்தெழுந்து வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய எதிர்ப்பு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து வரல. தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி பலமாக இந்த பிரச்சனையை விவாதித்திருக்கிறது. ஒரு பொது எழுச்சி என்பது வந்ததுன்னு சொன்னா, இந்த கல்வியை நாசமாக்குகின்ற ஒன்றிய அரசினுடைய தமிழகத்துக்கு எதிரான போக்கை நாம் முறியடிப்பதற்கு நம்முடைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை. ஆனா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்றாருன்னா, வரிக்கு ஏற்ப நிதி கேட்கறது ஒரு அற்பமான சிந்தனை அப்படிங்கிறாரு. அதாவது அவர் அற்பமான செயல் அப்படி என்று அவர் சொல்லியிருப்பது, ஏற்கனவே உள்ள பட்ஜெட் உரைகளை நிர்மலா சீதாராமனே கேட்டாங்கன்னு சொன்னா, எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அத நீ எனக்கு குடுன்னு கேட்கறது மாநில ஒன்றிய நடவடிக்கை குழுவினுடைய மரபு. நம்முடைய நீங்க எனக்கு 4500 ரூபாய் தரணும், உங்களுடைய நிதி ஆதாரம் உங்களுக்கு கம்மியா இருக்கு, என்னால ஒரு 2000 ரூபாய் கொடுக்க முடியும், ஏப்ரல் மாசம் மீதியை தரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சா, நம்ம 2 பேருக்குள்ள நல்ல உறவு வேணும்னு சொன்னா ஓகேன்னு சொல்லுவோம். பட் இட் ஷுட் பி டாக்குமெண்டட். நான் முதல் தடவை நீங்க கேட்டீங்க, நான் காசு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் என்கிட்ட காசு கேட்கறீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ கேட்டது எவ்வளவு, நீங்க கொடுக்கறது எவ்வளவு, எப்போது மீறி தருவேன். இந்த நிபந்தனையை விதித்து ஒரு கொள்கையை நாசமாக்க கூடாது. அது இதுவரைக்கும் எந்த அரசுமே செய்யாத செயல். அதை இந்த அரசு செய்வது ஆரோக்கியம் இல்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.